வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதை காசி. இதனை எழுதியவர் எழுத்தாளர் ரமணன். இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, கட்டுரையாளர், பேச்சாளர், பிரபல தமிழ் வார இதழ் கல்கியோட முன்னாள் ஆசிரியரும் ஆவார். இந்த கதையை படிக்கும்போதே காசி மாநகரமும் கங்கை நதியும் கண் முன்னாடி படமா விரிகிறதுன்னு சொன்னா அது மிக இல்லை. இனி காசி சிறுகதை, ரமணன் அவர்களின் எழுத்து வழியே. கண்ணெதிரே கடலாக விரிந்து பறந்திருக்கிறது கங்கை. சில்லிடும் காற்று கடந்து போகிறது. பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது. அப்பா ஆசைப்பட்டபடி அவரை இன்று இந்த காசிக்கு அழைத்து வந்தது ஒரு கனவு மாதிரி இருக்கிறது. அப்பா கீழே படித்துறையில் இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் நின்று கைகூப்பி ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 வருடமாக அப்பா கேட்டுக்கொண்டிருந்தார். சாஃப்ட்வேரில் இருக்கும் கூலிக்காரனுக்கு எப்படி 10 நாள் லீவு கிடைக்கும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. பிராணம் போறதுக்கு முன்னாடி அழைச்சின்னு போடா என்று புலம்ப ஆரம்பித்தவுடன் ஒரு மாதிரியாக ஆபீஸில் சமாளித்து லீவு எடுத்து அவரை காசிக்கு இன்று காலை அழைத்து வந்து ஆகிவிட்டது. முதலில் கங்கையில் ஸ்நானம் செய்யணும், அப்புறம்தான் கோவில் சாப்பாடு எல்லாம் என்று ட்ரெயினை விட்டு இறங்கியவுடனேயே சொல்லியிருந்ததால் ரூமில் பெட்டிகளை வைத்தவுடனேயே இங்கு வந்தாகிவிட்டது. எனக்கு அப்போது குளிப்பதில் ஆர்வமில்லாததால் அப்பாவை கங்கைக்கு இறங்கி போக சொல்லிவிட்டு படித்துறையில் காத்திருக்கிறேன். நம் நாட்டின் எல்லா பாஷைகளும் கேட்கிறது. தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த சந்தோஷம் பலரின் முகத்தில் தெரிகிறது. திடீரென்று ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ் என்று உரத்த குரலில் கோஷமிட்டு கொண்டு சாமியார்கள் கூட்டம். ஜடா முடியுடன் இருக்கும் சிலரின் கையில் சூலாயுதம். உடுக்கின் ஒளி ஓங்கி ஒலிக்கிறது. அந்த கூட்டம் அப்படியே கங்கையில் இறங்குகிறது. ஐயோ, அப்பாவை இந்த கூட்டம் நசுக்கிவிடப் போகிறதே என்று பயந்த நான் பாய்ந்து ஓடி அந்த கூட்டத்தில் நுழைந்து அந்த படித்துறை படிகளில் இறங்குகிறேன். அப்போது ஒரு சாதுவின் மீது என் கை பட்டுவிட்டது. நெருப்பு பட்டது போல் பதறிய அந்த சாது கையில் இருக்கும் கம்பால் முரட்டுத்தனமாக என்னை தள்ளிவிட்டார். நான் படிகளில் விழுந்தேன். சுதாரித்துக் கொண்டு எழுவதற்குள் திமு திமு என கூட்டம் என்னை மிதிக்காத குறையாக கடந்து போனது. அந்த சாதுக்களை நாம் தொடக்கூடாதாம். தொட்டுவிட்டால் சபிப்பார்களாம். அதனால்தான் அவர்கள் வரும்போது யாரும் எதிரில் நிற்க மாட்டார்களாம். இதெல்லாம் பின்னால் நான் அறிந்த விஷயம். ஓங்கி ஒலித்த கோஷங்களுடன் அந்த கூட்டம் நீராடிவிட்டு கரையேறி அதே கோஷங்களுடன் நடக்க ஆரம்பித்தது. நான் படிகளில் இறங்கி அப்பா குளித்துக் கொண்டிருந்த இடத்தில் அவரை தேடினேன். அவரை அங்கே காணவில்லை. பதறிப்போய் அப்பா 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 என்று கத்தினேன். கோபம், அழுகை எல்லாம் பீரிட்டது. அப்பா எங்க போயிட்டீங்கப்பா என்று கத்தினேன். அருகில் இருந்த படித்துறையில் இருந்தவர்களுக்கு என் பாஷை புரியாவிட்டாலும் என் பதற்றம் புரிந்தது. ஆளாளுக்கு ஆலோசனை, விசாரணை. ஒரு வயதான பெண்மணி என் கையை பிடித்து அழைத்து போய் அருகில் இருக்கும் ஒரு கடையின் முன் நிறுத்தினார். ஊறுகாய்கள், பப்படம் விற்கும் அந்த கடையின் முதலாளி ஒரு சமூக சேவையாக இப்படி தேடுபவர்களுக்கு உதவ மைக்கில் பெயரை அறிவிக்கிறார் என புரிந்து கொண்டேன். அவரிடம் விவரம் சொன்னவுடன், மகாதேவ ஐயர், தமிழ்நாடு, உடனே வாருங்கள், உங்கள் மகன் இங்கே காத்திருக்கிறார் என்று ஹிந்தியில் அறிவித்தார். அப்பாவிற்கு ஹிந்தி தெரியாது என்றவுடன், அவர் எனக்கு ஆங்கிலம் தெரியாதே என்றார். நான் மைக்கை வாங்கி தமிழில், அப்பா சங்கரம் பேசுறேன், எங்க இருந்தாலும் ராகுல் பந்தர் தர்பங்கா காட் என்று கேட்டு இந்த கடைக்கு வாருங்கள் என்று கடையின் பெயரையும் இடத்தையும் சொன்னேன். ஆனால் அங்கிருக்கும் கூட்டத்தில் அதை யாரும் கவனித்ததாகவே தெரியவில்லை. அவரவர் கவலை அவரவருக்கு. நேரமாகிக் கொண்டிருந்தது. அப்பா குளித்த படித்துறை, அருகிலுள்ள படித்துறைகள் எல்லாவற்றிலும் அலைந்து மறுபடியும் தேடி பார்த்தேன். எங்கும் கண்ணில் படவில்லை. தெருவிலெல்லாம் தேடிக்கொண்டே தங்கியிருந்த இடத்துக்கு வந்தேன். அது சென்னையில் உள்ள ஒரு பெரும் நகைக்கடை குழுவினர் சேவையாக நடத்தும் சத்திரம். பெயர்தான் சத்திரமே தவிர அது வசதியான லாட்ஜ். வாடகை, சாப்பாடு எல்லாம் மிக குறைந்த கட்டணத்தில், நல்ல தரம். அந்த மேனேஜரிடம் விவரம் சொன்னவுடன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, குளிக்கும்போது அப்பாவுடன் பக்கத்தில் இருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்ட அவர் படபடவென்று யாருக்கோ ஃபோன் செய்து இந்தியில் பேசிவிட்டு
என்னிடம் அப்பா போட்டோ இருக்கா என்று கேட்டுக்கொண்டே தன் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து வாங்க சார் என்றார். அவர் கூட்டிச் சென்ற இடம் போலீஸ் ஸ்டேஷன். விவரங்கள் கேட்டுக்கொண்ட அந்த அதிகாரியின் செல்போனுக்கு அனுப்பிய அப்பாவின் போட்டோவை பார்த்துவிட்டு எல்லா ஸ்டேஷன்களுக்கும் அனுப்புகிறோம், பார்க்கலாம் என்றார். அவர் இதை அலட்சியமாக கையாளுகிறாரோ என்ற எண்ணம் என்னுள் எழுந்தது. லாட்ஜ் மேனேஜர் அவரிடம் ஏதோ ஹிந்தியில் நிறைய பேசினார். அவரிடம் நான் மறுபடியும் கரையில் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கங்கை கரையில் வந்து நின்றேன். கங்கை மீது கோபமாக வந்தது. பசிக்க ஆரம்பித்தது. சாப்பிட மனமே இல்லை. ஐயோ, அப்பாவுக்கு பசிக்குமே, அவருக்கு டயபெட்டிஸ் வேற, பசித்தவுடன் சாப்பிடணுமே என்று நினைத்த போது, இப்படி காசிக்கு வந்து அப்பாவை தொலைத்த முட்டாள் நானாகத்தான் இருப்பேன் என்று நினைக்க நினைக்க அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. சாதுக்கள் படித்துறையிலிருந்து திரும்பி போகும்போது அவர்கள் பின்னாடியே போன அவர்களுடைய பக்தர்கள் கூட்டம் மகாதேவையரையும் நெட்டி தள்ளி வீதிக்கு கொண்டு வந்து சேர்த்துவிட்டது. அந்த பெரிய சாலையில் எந்த பக்கம் போனால் கங்கை வரும் என்று தெரியாமல், யாரிடமும் கேட்க தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். பசி, சோர்வு எல்லாம் அழுத்த நடை தளர்கிறது. அப்போது எதிரில் வந்த ஒரு குழுவினர் தமிழில் பேசிக்கொள்வது கேட்டு அவர்களை சார் ஒரு ஹெல்ப் என்று சொல்லி நிறுத்துகிறார். என்னது, பிள்ளையோட வந்து அவரை காணுமா, என்ன சொல்றீங்க என்று கேட்ட அந்த மின்னும் தங்க பிரேமில் கண்ணாடி அணிந்திருந்தவரிடம் மிகச் சோர்வாயிருக்கும் மகாதேவையர் சரியாக பேச முடியாமல் மெல்லிய குரலில் விவரங்களை சொல்லுகிறார். அவர் பசியினாலும் நடையினாலும் களைப்பாக இருப்பதை கவனித்த அவர், சரி முதல்ல இவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம் என்று தன்னுடன் வந்திருக்கும் கோஷ்டியை காட்டுகிறார். அவரிடம் வேண்டாம் வேண்டாம், முதல்ல நான் என் பையனை பார்க்கணும் என்று அழ ஆரம்பிக்கிறார் மகாதேவையர். ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட செய்கிறார். நல்ல பசியில் இருந்த மகாதேவையர் அந்த தமிழ்நாட்டு சாப்பாட்டை அரை மனதாகத்தான் சாப்பிடுகிறார். சங்கரன் சாப்பிட்டானோ என்னவோ, எங்க என்ன தேடின்னு இருக்கானோ என்ற எண்ணம் அவரை சாப்பிட விடாமல் செய்கிறது. விஸ்வநாதன் தமிழ்நாட்டில் போலீஸில் உயர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். ஆண்டுதோறும் 10 குடும்பங்களை தன் செலவில் காசிக்கும் கயாவிற்கும் அழைத்து வந்து தரிசனம் செய்வித்து புண்ணியம் சேர்த்து கொண்டிருப்பவர். அவர் இந்த ஆண்டு அழைத்து வந்த குழுவினர் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து தங்குமிடத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்பா எங்க திண்டாடுறாரோ என்ற கவலையுடன் கங்கையை பார்த்து நின்று கொண்டிருந்த சங்கரன் தன் அண்ணாவுக்கு போன் செய்து சொல்லலாமா என்று எண்ணுகிறான். அப்போதுதான் தன்னிடம் போன் இல்லாததையும் ரூமிலேயே வைத்துவிட்டு வந்ததும் ஞாபகத்திற்கு வர அவசரமாக ரூமுக்கு விரைகிறான். அப்போது அந்த பையில் அப்பாவிற்காக வாங்கி கொடுத்த புது போன் இருப்பதையும் கவனித்தான். அவருக்கு ஸ்மார்ட் மொபைல் போன் பழக்கமாகவில்லை. இருந்தாலும் அவசரத்துக்கு உதவும் என்று சொல்லி அவருக்காக கொடுத்தது அது. அதை பார்த்ததும் அவன் துக்கம் அதிகமானது. விஸ்வநாதன் மகாதேவ ஐயரிடம் பேச்சு கொடுத்து அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்பதையும், அவர் பிள்ளை சங்கரன் சென்னையில் TCSல் வேலை பார்ப்பதையும், 10 ஆண்டுகளுக்கு முன் காலமான தன் மனைவிக்கு கங்கையில் சிரார்த்தம் செய்ய வந்தது பற்றியும், கூட்டம் தள்ளியதில் தெருவுக்கு வந்தது பற்றியும் எல்லாமே தெரிந்து கொள்கிறார். பின்னர் எவருக்கோ போன் செய்கிறார். 15 நிமிடத்தில் கம்பீரமான ஒரு ஆசாமி வந்து அட்டென்ஷனில் நிற்கிறார். சண்முகம் என்று அவரை அழைத்து சுருக்கமாக விஷயத்தை சொல்லி, இவரை கவனித்து மகனிடம் சேருங்கள், நாங்கள் நாளை கயா போகிறோம், இவரை கூட்டி போக முடியாது, திரும்பி வரும் வரை உங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் மகனை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாங்கள் திரும்பி போகும்போது அவரை ஊருக்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறோம் என்றார். தலையை ஆட்டிய சண்முகம் சார் என்று அவரை தனியே அழைத்து மெல்லிய குரலில், சார், சில பேர் தங்களால் பெற்றோரை காப்பாற்ற முடியாமல் இப்படி அழைத்து கொண்டு வந்து இங்கே கடைசி காலத்தை கழித்துவிட்டு சொர்க்கம் போகட்டும் என்று சொல்லிக்கொள்ளாமல் விட்டுவிட்டு போய்விடுவார்கள் சார் என்கிறார். இல்லை இல்லை, நான் பேசியவரை ஜெனோயின் என்று தெரிகிறது, நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் என்றார் விஸ்வநாதன். சண்முகம் மகாதேவ ஐயரை தனியே அழைத்து கனிவுடன் பேசுகிறார். உங்கள் மகனின் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா என்றவருக்கு, சரியா நினைவில் இல்லை, இப்பெல்லாம் எனக்கு மறதி அதிகமாயின்னு இருக்கு,
என்னால் ஃபோனில் சரியாக நம்பர் போட முடியல என்பதால் எனக்கு சங்கரன் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோனில் ஈஸியாக நம்பர் 1 அழுத்தினா அவனோட பேசுகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கான் என்று பதிலாக வருகிறது. சரி, அந்த ஃபோன் உங்களிடம் இருக்கிறதா? இல்லையே, ரூமில் வைத்து விட்டு தானே குளிக்க போனோம். அதோட நம்பர் எனக்கு நினைவில் இல்லையே. சரி, மகன் ஃபோட்டோ இருக்கிறதா? இல்லை, இருக்கிறதெல்லாம் இதுதான் என்று ஜோல்னா பையில் கைவிட்டு தன் பர்ஸை கொடுக்கிறார். அதில் காஞ்சி பெரியவரின் படம், மடித்த சில பேப்பர் பொட்டலங்களில் விபூதி பிரசாதம், 200 ரூபாய்கள், அவருடைய ஆதார் கார்டு. சற்று நேரம் அதை உற்று பார்த்த சண்முகம் விஸ்வநாதனிடம் ஏதோ பேசுகிறார். மகாதேவன், நீங்கள் இவரோட போங்கோ, பிள்ளையை கண்டுபிடிக்க உபகாரம் செய்வார். ராத்திரிக்குள் உங்கள் லாட்ஜை கண்டுபிடித்து பிள்ளையிடம் சேர்த்து விடுவார். பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் தன்னால் அவருக்கு தொந்தரவு என்பதால் ஏதோ சொல்லி அவர் தன்னை கழட்டி விடுகிறார் என்று நினைத்த மகாதேவன் வருத்தமாகவே சண்முகத்தோடு போகிறார். சண்முகம் அவரை அழைத்துச் சென்ற இடம் நகரை விட்டு வெளியே இருக்கும் ஒரு பெரிய கட்டிடம். வாசலில் ஹிந்தியில் போர்டு. ஏதோ போலீஸ் ஆபீஸ் போல இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார். அவரை முன்னறையில் உட்கார வைத்துவிட்டு, நான் வரும் வரை இங்கேயே இருங்கள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருக்கும் செக்யூரிட்டிக்கு கண்ணை காட்டுகிறார். போலீஸ் பாஷையில் அந்த கண்ணசைவுக்கு இந்த மனிதன் வெளியே போகாமல் பார்த்துக்கொள் என்று அர்த்தம். அந்த அலுவலகம் 3 மாவட்டங்களின் போலீஸ் சென்ட்ரல் டேட்டா சென்டர். 24 மணி நேரமும் இயங்கும். போலீஸ் அதிகாரிகள் கேட்கும் தகவல்களை தேடிக் கொடுக்கும் ஒரு ஹைடெக் அலுவலகம். சண்முகம் தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர். தலைமறைவாக இருக்கும் ஒரு தாதாவை தேடி காசிக்கு வந்திருக்கும் தனிப்படை டீமில் முக்கியமானவர். இப்போது இந்த அலுவலகத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருப்பவர். வேகமாக மாடி ஏறி சென்ற அவர் அங்கு கம்ப்யூட்டர் முன்னால் இருந்தவரிடம் மகாதேவ ஐயரின் ஆதார் கார்டை காட்டி, இந்த ஆதார் நம்பரில் மொபைல் லிங்க் ஆயிருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்கிறார். ஃபோன் நம்பரை லிங்க் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பலர் செய்வதில்லை, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்றார் சண்முகம். ஆதார் சைட்டு காலையிலிருந்து சரியாக இல்லை சார், இப்போ பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சார் என்றவரிடம், பரவாயில்லை, அதற்குள் நான் எஸ்பியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அடுத்த மாடிக்கு போகிறார் சண்முகம். வாசல் அறையில் மகாதேவ ஐயர், சங்கரனை தேடாம இவாளண்ட வந்து மாட்டின்னுட்டேனே, காசி விஸ்வநாதா காப்பாத்து என்று பொறுமை இழந்து முனகிக் கொண்டே இருக்கிறார். சண்முகம் சார், வி ஆர் லக்கி, ஆதார் சைட் சரியாகிவிட்டது, அந்த கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கும் ஃபோன் நம்பர் கிடைத்திருக்கிறது என்று ஃபோனில் சொல்லுகிறார் அந்த ஆபரேட்டர். விரைந்து வந்த சண்முகத்திடம் தான் எழுதி வைத்திருக்கும் நம்பரை கொடுக்கிறார். ஒரு தமிழ்நாட்டு டானை பிடிக்க நாமும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அந்த கான்ஸ்டபிளின் முகத்தில். அவருக்கு சண்முகம் முயற்சி செய்து கொண்டிருப்பது வேறு ஒரு விஷயத்திற்காக என்று தெரியாது. சண்முகம் அந்த நம்பரை தன் போனில் இருந்து கூப்பிடுகிறார். ரிங் போகவில்லை. சற்று யோசித்துவிட்டு, ஆஃப் செய்திருக்கிறது என்று நினைக்கிறேன், இதை ட்ரேசர் அண்ட் டிராக்கிங்கில் போடுங்கள், ஃபோன் ஆன் ஆகும் சிக்னல் வந்தவுடன் என்னை ஃபோனில் கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் பணியை தொடர மாடிக்கு போகிறார். அண்ணாவுக்கு ஃபோன் செய்ய முடிவு செய்த சங்கரன் ஃபோனை எடுத்தபோது அதில் சார்ஜ் இல்லை என்பதை கவனிக்கிறான். அதை சார்ஜில் போட்டுவிட்டு அப்பாவின் ஃபோனிலிருந்து கூப்பிடலாமே என அதை எடுக்கிறான். அதிலும் சார்ஜ் இல்லை. அவருடைய சார்ஜரை தேடி எடுத்து அந்த ஃபோனையும் சார்ஜில் போடுகிறான். இங்கே முன்னறையில் காத்திருக்கும் மகாதேவ ஐயருக்கு ஒரு பணியாள் காப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார். வேண்டாம் என மறுத்துவிட்டு, சண்முகம் எப்போது வருவார் என அவரிடம் கேட்கிறார். ஆங்கிலம் தெரியாத அந்த ஊழியர் ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு நகர்கிறார். சார், சண்முகம் சார், ஃபோன் இஸ் ஆன் நவ் என்ற செய்தியை தன் செல்போனில் கேட்டவுடன் வேகமாக கீழே இறங்கி வந்து ட்ராக் த லொகேஷன் என்று சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் செய்கிறார். சார்ஜில் போட்ட 5 நிமிடத்தில் அப்பா ஃபோனில் ஒரு கால் வருகிறதே என்று ஆச்சரியப்பட்ட சங்கரனிடம், போலீஸ் சென்ட்ரல் டேட்டா சென்டரிலிருந்து பேசுகிறோம் என்பதோடு விவரங்கள் சொன்ன சண்முகம், உடனே இங்க வாருங்கள் என்கிறார். வாசலுக்கு போய் கவலையுடன் அழுது கொண்டிருந்த மகாதேவ ஐயரிடம், உங்கள் மகனை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறேன், இங்கே வந்து விடுவார் என்கிறார். நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் என்று உரக்க சொல்லியபடி அந்த கட்டிடத்தின் வாசலை நோக்கி ஓடுகிறார் அவர்.
சார் சார் சார், அவர் இருக்கும் இடத்திலிருந்து இங்கே வர அரை மணி ஆகும். அதுவரை அமைதியா இங்க உட்காருங்கள் என்று உள்ளே அழைத்து உட்கார வைக்கிறார். இப்பொழுது சண்முகத்தோடு அவருக்கும் காபி வருகிறது. மறுக்காமல் வாங்கி குடிக்கிறார். முகத்தில் நிம்மதி. ஆனால் அவர் பார்வை கேட்டை விட்டு அகலவில்லை. சலோ, ஜல்தி சலோ, படா அர்ஜுன், ஜல்தி சலோ என தான் உட்கார்ந்திருந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரரை விரட்டுகிறான் சங்கரன். நன்றி, வணக்கம்.